டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் சூழலில் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பார்வையில் ராஜீவ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜீவ், டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நாளுக்கு நாள் ஒருபுறம் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. அதிகாரிகளின் தரப்பில் எந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது? கட்டாயமாக, அதாவது 2 முறை நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்விக்கு பிறகு நேற்றைய தினம் சுமார் 6 நேரங்களுக்கு மேலாக 3வது அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தை முழுமை அடையாததன் காரணமாக மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை பேச்சுவார்த்தை தொடரும் என மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது. அன்றைய தினம் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் தங்களுடைய அந்த கோரிக்கைகளுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்படும் என விவசாயிகளும் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கிடையில் தங்களுடைய அந்த போராட்டம் அமைதியான முறையில் நடைபெறும் எனவும் அவர்கள் கூறி வருகிறார்கள். மேலும் கிசான் மோர்ச்சா சங்கம் சார்பாக இன்றைய தினம் நாடு தழுவிய இந்த முழு அடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், ஷம்பு எல்லை பகுதியில் விவசாயிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டிக்கும் விதமாக இந்த ஒரு முழு அடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் பஞ்சாபில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்க சாவடிகளும் 3 மணி நேரங்கள் முற்றுகையிடப்படும். அதைத் தொடர்ந்து டிராக்டர் பேரணியும் நடத்தப்படும் என விவசாயிகள் தரப்பிடமிருந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த பேச்சுவார்த்தை தொடர்வதன் காரணமாக அன்றைய தினம் தங்களுக்கு மத்திய அரசு தங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் ஏற்கும் என்ற முழு நம்பிக்கை உள்ளதாக விவசாயிகள் கூறி வருகிறார்கள். இதற்கிடையில் அவர்களுடைய இந்த போராட்டமும் அமைதியான முறையில் நடைபெறும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அண்மை தகவலுக்கு நன்றி ராஜு.